காலை வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்கிற Recording in progress. நம்மளுடைய ஆக்சஸ் இந்தியா ஃபேமிலி எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 பேரு காலையில ஒரு 7 மணிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பேரு ஒரு ஜூம் மீட்டிங்ல இன்னைக்கு நம்ம இங்க ஒண்ணு கூடி இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா இதோடைய பவர் ஆக்சஸ் இந்தியால மட்டும்தான் நடக்கும். ஏன்னா எல்லாருக்குமே நிறைய நிறைய வேலைகள் இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுவும் திங்கக்கிழமை காலையில அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை நைட்டே நம்மளுக்கு தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிரும். நம்மளுக்கு அடுத்த அந்த வாரம் நம்ம போக வேண்டிய வேலை, நம்ம செய்ய வேண்டிய கடமை, அது எல்லாமே நம்ம மைண்ட்ல பாத்தீங்கன்னா உருட்ட ஆரம்பிச்சிரும். சோ அந்த மாதிரி இந்த விஷயம் ஜாபுக்கு போறவங்களுக்கு தெரியும். காலையில திங்கக்கிழமை காலையில எந்திரிக்கிறது எவ்வளவு போராட்டம் அப்படின்றது தெரியும். பட் நிறைய பேரு நம்ம அதை முழுசா ஏத்துக்கிட்டு ஓகே நம்ம வேற வழி இல்ல, போனாதான் நம்மளுடைய குடும்பத்தை பாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு ஜாபா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். பட் அதை தாண்டி இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியால காலையில எப்போ 6 மணி ஆகும், காலையில எப்ப நம்மளோட மார்னிங் வைப்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை ஆனாலும் சரி, சனிக்கிழமை ஆனாலும் சரி, இல்ல செவ்வாய்க்கிழமை ஆனாலும் சரி, வெள்ளிக்கிழமை ஆனாலும் சரி, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி எப்போ 6 மணி ஆகும், எப்போ மார்னிங் மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா ஒரு 1000 பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்சஸ் இந்தியால, அதாவது 1000 பேர் அப்படின்னா இந்த ஜூம்ல 1000 தான் வர முடியுது. சோ அதனால 1000 பேர், இந்த ஜூமோட கெப்பாசிட்டி 1000 பேர். சோ இவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சஸ் இந்தியால நடக்கிற இந்த நம்மளுடைய மார்னிங் செஷனை பாக்குறதுக்கு வந்திருக்கோம். அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்த நம்மளுக்கு ஆக்சஸ் இந்தியா கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சிரமமா இங்க பிசினஸ் நம்ம பண்றது கிடையாது. எவ்வளோ சிம்பிளா எவ்வளவு எளிமையா நம்ம பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற வழிய நம்மளுடைய ஹானரபிள் எம்டி சாரும் பாபு சார், சிஇஓ பாபு சாரும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட டீம் ஒர்க் மூலியமா பண்ணாலே நம்மளுக்கான வருமானத்தை நம்ம இங்க எடுத்துட்டு இருக்க முடியுது. அதை தாண்டி என்னதான் பிசினஸ்ல நம்ம இங்க நிறைய சம்பாரிச்சாலும், எவ்வளவு சம்பாரிச்சாலும் மன நிம்மதி, நல்ல சிந்தனைகள் வேணும். நம்ம வாழ்க்கையில சாதிக்கதான் பிறந்திருக்கோம், நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கும், நமக்கு நல்லது நடக்கலாம், வேற யாருக்கு நல்லது நடக்க போகுது, நமக்கு மட்டும் நல்லது இல்லாம நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் காலையில இந்த செஷன், நம்மளோட மார்னிங் வைப் செஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அழகா நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல இன்னைக்கு என்னுடைய சைட்ல இருந்து நம்மளோட ஆக்சஸ் இந்தியா சார்பா நம்மளோட வைஸ் பிரசிடென்ட்ஸ், ஃபவுண்டர் டைரக்டர்ஸ், நம்மளோட ஏபி செந்தில்குமார் சார், சிஓ பாபு சார் சார்பா ஒரு சின்ன ஒரு பார்ட்டா இன்னைக்கு நான் இந்த செஷன்ல என்னுடைய ஒரு சில அனுபவங்கள், நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியால ஒரு சிடியா இருக்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஸ்டார்ட் பண்ணி ஒரு படிப்படியா வளர்ந்து ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிட்டு இடிஸ் ஆகி இன்னைக்கு சிடியா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் டீமுக்கு நான் என்ன என்னால நான் கத்துக்கிட்ட விஷயத்த நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத ஷேர் பண்றதுக்கு இங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. ஸோ சூப்பர். இதோடைய தொடக்கத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் நான் பண்ணிக்கிறேன். எஸ், 1 செகண்ட். எஸ், ஓகே. என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதுங்களா பேச்சுமு சார்? தெரியுது சார். எஸ், ஓகே. தேங்க்யூ சோ மச் பிரதர். ஸோ சூப்பர். ஸோ இதோடைய சார்பா இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம், பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சஸ் இந்தியால நம்ம நினைச்ச வருமானத்தை அடையறதுக்கு ஆக்சஸ் இந்தியால இந்த விபி சார் டீம் இருக்கிற மாதிரி நம்ம டீம் என்னைக்கு வரும் அப்படின்ற நம்ம நிறைய நாள் பாத்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டீம் நம்மளுக்கு வர்றதுக்கும், நம்ம இங்க நம்மளுடைய லட்சியத்தை நம்ம அடையறதுக்கும் ஒரு சில சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்குங்க. இந்த ஸ்டெப்ஸ் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏபிஎஸ் செந்தில்குமார் சார், எம்டி சார் அண்ட் சிஓ பாபு சார் ஆக்சஸ் இந்தியாவை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணா நம்மளால டைமண்ட் டைரக்டர் ஆக முடியும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணா நம்மளால பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் ஆக முடியும், எதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு டீமை ரெடி பண்ண முடியும் அப்படின்ற வழிகளை உருவாக்கி, அந்த வழிகளை பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டர் டைரக்டர்ஸா நமக்கு ஒவ்வொரு நாளும் உறுதுணையா நின்று பண்ணிட்டு இருக்க நம்மளோட ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் கையில கொடுத்தாங்க.
அவங்க அத நம்பி கையில எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணி அவங்க அச்சீவ் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுடைய டீமை செட் பண்ணது மட்டும் இல்லாம பல மக்களை உருவாக்கி அதுல வைஸ் பிரசிடென்ட்ஸ் அப்படின்ற மக்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ கொண்டு போய் சேர்ந்து இந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து வைஸ் பிரசிடென்ட்ஸ், நம்மளுடைய ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட்ஸ் இன்னைக்கு வந்து அதை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த வைஸ் பிரசிடென்ட்ஸ் கையில இருந்து இன்னைக்கு சிடிஸ் அப்படின்ற நபர்களுக்கு கிடைச்சு அவங்களும் வைஸ் பிரசிடென்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய டீம் வந்து செட் பண்ணி ஒரு நல்ல ஒரு டீமையும் நல்ல ஒரு இன்கமையும் எடுத்துட்டு இருக்க காரணம் என்னன்னா இந்த ஸ்டெப்ஸ் டு சக்சஸ் தாங்க. இன்னைக்கு இந்த ஸ்டெப்ஸ் டு சக்சஸ் இங்க நம்ம வந்திருக்க ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்க்கும் சரி, ஸோ நிறைய டிஎல்ஸ், டீம் லீடர்ஸ் அண்ட் கோர் லீடர்ஸ் அண்ட் புதுசா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த ஸ்டெப்ஸ் டு சக்சஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். இந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன், சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன கதை அப்படின்றத நான் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஒரு ஒரு மாளிகை இருந்துச்சுன்னா, ஒரு அரசருடைய ஒரு ராஜாவோட ஒரு மாளிகை இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாளிகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வசதியுமே இருக்கும், சூப்பரா இருக்கும். பட் அந்த மாளிகையில ஒரே ஒரு தொல்லை. என்ன தொல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலி தொல்லை. அந்த எலி வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டு எல்லாரையும் வாட்டி எடுக்குது. அந்த எலியை வந்து பிடிக்கவே முடியல. என்னென்னமோ பண்றாங்க, ஆளு வச்சு பிடிக்கிறாங்க, பிடிக்க முடியல, என்னென்னமோ பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா வெளிநாட்டுல இருந்து பூனையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி அதை வந்து இறக்குமதி பண்ணி நல்ல பயங்கர ட்ரெயின் பண்ண பூனையெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இறக்கி அந்த எலியை பிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜா வந்து வேலையாட்கள் கிட்ட சொல்லி வந்து வர வைக்கிறாரு. ஸோ எங்கெங்கயோ இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின் ஆன நிறைய பூனையை வந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் விடுறாங்க. அந்த பூனையெல்லாம் பிடிக்கவே முடியல. ஒரு 2 வாரம் போகுது. அப்புறம் இன்னொரு பூனையை வந்து விடுறாங்க, பிடிக்கவே முடியல. அந்த எலி வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அமக்கலம் பண்ணுது. அதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லா பாத்துட்டு இருந்தா அங்க அந்த வேலையாட்கள்ல இருக்கிற ஒரு வேலையாளி வந்து என்ன பண்றாருன்னா, அரசே எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்னால வந்து இந்த எலியை வந்து பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி ஓகே என்ன பண்றீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாருன்னா இவர் வந்து ஒரு பூனையை எடுத்துட்டு வர்றாரு. இந்த பூனையை எடுத்துட்டு வந்து அந்த மாளிகைக்குள்ள விடுறாரு. அடுத்த ஒரு மணி நேரம், ஒரு 24 மணி நேரம், ஒரு நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எலிய வந்து அந்த பூனை வந்து புடிச்சிருச்சு. என்னடா இது எப்படிப்பா? ஒரே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். ஏன்னா எங்கெங்கயோ இருந்தெல்லாம் கூட்டிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பூனைய. நல்ல ட்ரெயின் ஆன பூனை, நல்ல வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண பூனை, பயங்கர அந்த எலிய வந்து பிடிக்கிறதுக்கான ஸ்பெஷலிஸ்டான பூனையெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டிட்டு வராங்க. அந்த பூனைகளால பிடிக்கவே முடியல. ஆனா இந்த வேலையாளி வந்து ஒரு சாதாரண வேலையாளி. பட் அவரு வந்து ஏதோ ஒரு பூனையை எடுத்துட்டு வந்து ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பூனை வந்து அந்த எலியை பிடிச்சிருச்சு. அப்ப ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிட்டு அந்த வேலையாளி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு இவ்வளவு பொற்காசுன்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை ஃபுல்லா பொற்காசு வந்து ஒரு நல்ல கை நிறைய வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்துன்னு அவர் கேக்குறாரு, எப்படி வந்து அந்த பூனை வந்து இந்த எலியை புடிச்சிச்சு? ஏன்னா நான் இவ்வளவு விஷயம் ட்ரை பண்ணேன், ஒன்னால மட்டும் எப்படி பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த வேலையாளி என்ன சொன்னாரு அப்படின்னா, அது அரசே நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து பூனை எடுத்துட்டு வந்து நீங்க விட்டீங்க, அது நிறைய ட்ரெயின் ஆயிருக்கு, அது வந்து நிறைய வித்தைகள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் எப்படி எலியெல்லாம் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனா என்னதான் நிறைய வித்தை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அந்த பூனைகளுக்கெல்லாம் நீங்க நிறைய சாப்பாடு கொடுத்து, நிறைய தீனி கொடுத்து, நிறைய விஷயங்கள் அதுக்கு சொகுசா வச்சு அத வந்து இந்த எலிய பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு ட்ரைனிங் நம்ம கொடுத்திருந்தாலும் ஒரு பசி உள்ள பூனைக்கு மட்டும்தான் அந்த எலிய வந்து பிடிக்க தெரியும் அரசே. நான் கூட்டிட்டு வந்த பூனைக்கு அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் கூட்டிட்டு வந்த பூனைக்கு அதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழியில சோறு கிடைச்சாதான் அதோட உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருந்த பூனை அது. அதனாலதான் அந்த பூனைக்கு தேவைப்பட்டது அதோடைய இறை, அதுக்கு தேவையான அந்த வேலை சாப்பாடு. ஏன்னா பல 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 நாட்களா வந்து பாத்தீங்கன்னா அந்த பூனை வந்து ஏதாவது வழியில நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்த பூனை. அதனால அதுக்கு வந்து வித்தையெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்ல, தன்னுடைய பசியை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா மட்டும் போதும். அப்படிப்பட்ட ஒரு பூனை இருந்ததுனாலதான் வந்து அந்த எலியை வந்து பிடிக்க முடிஞ்சு அப்படின்னு அந்த அரசருக்கு வந்து ஒரு மாறி ஆயிடுச்சு. சோ எதுக்காக இந்த கதைய, இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டோரிய வந்து நான் இந்த இடத்துல சொல்றேன்னா, இந்த கதையை வந்து கேட்கும் போது உண்மையாவே வந்து எனக்கு வந்து மனசு வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். நானு ஒரு செகண்ட் அப்படியே கலங்குச்சு கண்ணு. ஏன்னா கரெக்டா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சஸ் இந்தியா ஸ்டார்ட் பண்ணும்போது
2019 பிப்ரவரி 23 இந்த ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற இந்த வாய்ப்பு எங்க அப்பாவுக்கு கிடைச்சு என்னுடைய பர்த்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையாவே அப்படிப்பட்ட ஒரு பசி உள்ள, அடுத்த மாசம் நம்ம குடும்பத்தை வந்து ஓட்டுறதுக்கு என்ன பண்றது, தன்னுடைய பொண்ணை வந்து படிக்கிறதுக்கு வந்து வெளிநாடு அனுப்பிச்சாச்சு, அந்த வருஷத்தோட ஃபீஸ் எப்படி கட்டுறது, இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து உழைச்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 35 வருஷம் வந்து போட்டோ ஸ்டுடியோல நான் இவ்வளவு உழைப்பு கொடுத்திருக்கேன். இருந்தாலும் ஒரு நிலையா இந்த சமூகத்துல நிக்க முடியலையே. இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல பணம் அப்படின்ற விஷயம் பற்றாக்குறையா இருக்கிறதுனால தலை குனிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்குமே, என்ன பண்றது அப்படின்ற பயங்கரமான ஒரு பொருளாதார பசியிலையும் ஒரு கால சூழ்நிலையில வந்து தள்ளப்பட்டு இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பூனையாதான் வந்து என்னோட அப்பா வந்து இருந்தாரு. அந்த அப்படிப்பட்ட பூனைக்கு ஆக்சஸ் இந்தியா அப்படின்ற வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே முன்னாடி வந்து தெரியாது இல்லைங்களா நம்ம யாருக்குமே. இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1000 பேர் இருக்கோம். இந்த 1000 பேர்ல நிச்சயமா 99% மக்கள் நம்ம அப்படிப்பட்ட ஒரு பசி உள்ள பூனையாதான் நம்ம இருப்போம். இப்ப நமக்கு ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம எப்படிங்க நம்ம பார்ப்போம்? நிச்சயமா அந்த பசி இருக்கிற பூனையா பார்ப்போமா, இல்ல வந்து நம்மளுக்கு எல்லாம் சொத்து பத்து சொகுசான வாழ்க்கை எல்லாமே இருக்கு அப்படின்னு மாதிரி பார்ப்போமா? நிச்சயமா. சோ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு கிடைச்ச ஆக்சிஸ் இந்தியா வாய்ப்பு தான் இந்த 5 வருஷத்துல இப்படி திருப்பி பார்க்கும்போது இன்னைக்கு ஃபேமிலியா நாங்க ஆக்சிஸ் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். சோ கம்பெனில ஒரு வைஸ் பிரசிடென்டா என்னோட அப்பா வைஸ் பிரசிடென்ட் கிருஷ்ணன் சார் இருக்காரு. சோ நான் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன உழைப்பை கொடுத்து, ஏன்னா எனக்கு ஆக்சிஸ் இந்தியா ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பிசினஸ் நாலேஜ் கிடையாதுங்க, பெரிய வாழ்க்கையோட அனுபவம் எனக்கு கிடையாது. வேலைக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னா எனக்கு உண்மையாவே தெரியாது. ஆனா இதெல்லாம் பண்ணி ஒரு பிசினஸ்ன்றதுல போய் எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு, ஒரு வேலைன்னு போய் ஒரு 20-25,000 ரூபாய் மட்டும் சம்பாரிச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத என்னுடைய சூழ்நிலைய பார்த்து, என்னோட சுத்தி இருக்கவங்களை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பயந்திருக்கேன். நான் வந்து படிச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா MBBS அப்படின்ற கோர்ஸ். நான் வந்து படிக்கும் போதே வந்து என்னோட சீனியர்ஸ் எல்லாம் இங்க சென்னை வந்து MCA அப்படின்ற எக்ஸாம் கிளியர் பண்ணி அவங்க ஒரு வேலைக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூட்டி டாக்டருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு 30-35,000 ரூபாய் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கு. நான் எந்த துறையுமே இங்க குத்த சொல்லுங்க, நான் எந்த படிப்பையுமே இங்க குத்த சொல்ல. நல்லா பாருங்க, இன்னைக்கு அந்த வருமானம்ன்றது அவங்கள படிக்க வச்சதுக்கு அவங்க அம்மா அப்பா பண்ண செலவுன்றது பாத்தீங்கன்னா பல மடங்கு ஜாஸ்தி. ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய், 6 வருஷத்துக்குங்க 60 லட்சம் ரூபாய். உண்மையா சொல்லணும்னா MBBS படிக்க வைக்கிறதுக்கு மேல வந்து முதலீடுதான் பெத்தவங்க வந்து பண்றாங்க. பட் படிச்சு முடிச்சுட்டு அந்த 20-25,000 ரூபாய் வருமானத்தை கையில எடுத்துட்டு எப்ப அந்த எஜுகேஷன் லோன் அடைச்சு, எப்ப வந்து அந்த ஒரு அவங்களுக்கான தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு, பெத்தவங்களுக்கான தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு அடுத்தடுத்த வாழ்க்கையில சொத்து அப்படின்னு சேர்க்குது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாவே எனக்கு வந்து பயம் வந்துச்சு. சோ அப்ப அந்த சூழ்நிலைதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன், கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எப்படிப்பட்ட விஷயம் ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னா, நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னாலும் சரி, எனக்கெல்லாம் சத்தியமா எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு நபரை இன்னைக்கு வந்து என்னை வந்து பார்த்து ஓகே நம்ம வீட்டுல ஒரு குழந்தை மாதிரிதான் இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா நாளைக்கு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்க நம்ம ஆக்சிஸ் இந்தியால இருக்கிற எவ்வளவு வைஸ் பிரசிடென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பி ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கான பொறுப்பை கொடுத்து, ஒவ்வொரு இடத்துலயும் என்ன வந்து கொட்டுற இடத்துல கொட்டி, எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல சொல்லி கொடுத்து, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் திரும்பி பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்கள் நானா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உருவாக்குனது என்ன வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுன்னு சத்தியமா நான் கிடையாது. சோ இங்க நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட்ஸ் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்க, நம்ம என்னைக்குமே கைட் பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய MD ABS செந்தில்குமார் சார், CEO பாபு சார் தாங்க. சோ அந்த மாதிரி நம்ம இதை நம்பி நம்ம பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கான ஒரு வாழ்க்கை, நம்மளுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட், நம்மளுக்கான ஒரு ஐடென்டிட்டி. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வருமானம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்காம கிடையாது. நம்ம வந்து வெளியே நம்ம ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல இருக்கோம், ஒரு நல்ல ஒரு வீடு இருக்கு, நம்மளுக்கு ஒரு நல்ல அதெல்லாம் நல்லதா இருக்கு நம்மளுக்கு, அதுல எந்த விதமான குறையுமே கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து வைக்கல. பட் இருந்தாலும் நமக்கான ஐடென்டிட்டி, இன்னைக்கு நம்மளுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், நம்மளை ரெகனைஸ் பண்றதுக்கும் நம்மளை அங்கீகரிக்கிறதுக்கும் நமக்கான ஒரு இடம் ஆக்சிஸ் இந்தியா தவிர வேற எதுவுமே இங்க கிடையாது. அப்படிப்பட்ட இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு டீம், நமக்கான ஒரு இன்கம், நமக்கான ஒரு 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 எப்படி சொல்றது ஒரு பிளாட்ஃபார்ம் இங்க வந்து நம்ம வந்து புடிச்சு நிக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்
ஸ்டெப்ஸ் டு சக்சஸ் அப்படின்னு அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸை தான் இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல ஷார்ட்டா ஸ்வீட்டா சூப்பரா என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணி நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டு சக்சஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா பேசிக் நாலேஜ். இந்த பேசிக் நாலேஜ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முதல்ல எங்க கிடைக்கும், முதல்ல நமக்கு வந்து எங்க நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ், நம்மளுடைய ஆக்சஸ் இந்தியா குரோம்பேட் ஹெட் ஆஃபீஸ், நம்மளுடைய ஆக்சஸ் இந்தியா ஆஃப்லைன் ஸ்டோர், இல்ல நம்மளுடைய திருச்சியில இருக்கிற ஹெட் ஆஃபீஸா இருக்கட்டும், ஆஃப்லைன் ஸ்டோரா இருக்கட்டும், இல்ல நம்ம சுத்து வட்டாரத்துல எங்க ஒரு முக்கியமான பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கோ அங்க நிச்சயமா ஒரு வைஸ் பிரசிடென்ட்ஸ், ரொம்ப முக்கியமா கூட இருக்கிற சிடிஸ் இருப்பாங்க. அங்க போய் அவங்க கூட உட்காந்து அந்த ஆபீஸ்ல என்ன நடக்குது, எப்படிப்பட்ட மக்கள்லாம் வராங்க, எவ்வளவு நபர்கள் இங்க வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி தரப்பான மக்களுக்கு எல்லாம் ஆக்சஸ் இந்தியா வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்ற பேசிக் நாலேஜ நம்ம எடுத்துக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஐடி போட்டிருக்கோம், நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு நம்ம போய் உட்காந்து பாக்கணுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாசம் 2 மாசம் ஆயிடுச்சு, இல்ல ரெகுலரா நம்ம வந்து பிசினஸ்ல வந்து ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம என்னதான் ஜூம் மீட்டிங்ல நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம கத்துக்கிட்டாலும் நேர்ல போய் நம்ம ஹெட் ஆஃபீஸ்ல நம்ம பிரான்ச் ஆஃபீஸ்ல போய் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்ல ஒரு ட்ரைனிங் இவெண்ட்ல நம்ம போய் உட்காந்து பார்க்கும் போதுதான் நமக்கான பேசிக் நாலேஜ், இந்த உலகத்துல சொல்லி கொடுக்குற பேசிக் நாலேஜ் தாங்க. நம்ம போய் பார்ப்போம், நம்மள மாதிரி ஒரு மகளிர் இருப்பாங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டாவோ இருப்பாங்க. ஆக்சஸ் இந்தியால ஒரு மாசம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு வந்து நம்மளுடைய எவ்வளோ இங்க நம்ம வந்து லட்சங்கள் சம்பாரிச்சு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் அது நம்மளுக்கு மைண்ட்ல போய் டக்குன்னு உட்காராது. ஆனா நம்மள மாதிரி ஒரு மகளிர், நம்மள மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க போய் நம்மள மாதிரி இருக்கவங்க அவங்க சம்பாரிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவங்களால பண்ண முடியுது இல்லையா, ஏன் நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கை நம்மளுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வந்து முதல்ல நம்மளுக்கு எங்க வரும் அப்படின்னா நம்மளுடைய பிரான்ச் ஆஃபீஸ், நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ்ல நம்ம போய் உட்காரும் போது இந்த சின்ன சின்ன பேசிக் நாலேஜ் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வரும். ஸோ ரெகுலரா நம்ம ஆஃபீஸ்க்கு போறது, நம்ம வாய்ஸ் நம்மளுடைய சீரீஸ், நம்மளோட டைரக்ட் அப்ளைனை வந்து நம்ம மீட் பண்றது, இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நியூ கெஸ்ட் லிஸ்ட். இங்க நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நம்ம வந்து ரெகுலரா நம்ம வந்து ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் நம்மளுடைய அப்ளைன் கூட நம்ம இருக்கோம். நம்ம இப்ப பிசினஸ் பண்றதுக்கு இங்க நம்மளுக்கு என்னங்க தேவை, நியூ கெஸ்ட் லிஸ்ட் தேவை. அதாவது நம்மளுடைய சர்க்கிள் ஒரு 100 பேர் இருப்பாங்க, அந்த 100 பேரை நம்ம டக்கு நம்ம மைண்ட்ல என்ன பண்ண முடியும், 100 பேர் நம்மளால விரல விட்டு என்ன முடியுங்களா, நிச்சயமா முடியாது. அப்ப எப்படி நம்ம வந்து இவங்க அவங்க அவங்கன்னு சொன்னோம் அப்படின்னா 10 பேர் கூட நம்ம கையில வந்து நம்மளோட மைண்ட்ல வந்து நிக்க மாட்டாங்க. ஒரு நோட் எடுத்து ப்ராப்பரா நம்ம யார் யாரு நம்மளுக்கு தெரியும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா மினிமம் அந்த நேம் லிஸ்ட்ல ஒரு 100 பேராவது இருக்கணும். அந்த 100 பேரு என்னமா 100 பேர் எப்படிமா எழுதுது, அதெல்லாம் ரொம்ப ஈஸியா எழுதிடலாங்க. எப்படி அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா நான் சொல்றேன்னு பாருங்க. ஒரு 25 பேர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல இருந்திருப்போம், அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒரு 4 பேரு, இப்ப ஒரு வீட்டுல இருப்போம் அங்க ஒரு 2-3 பேரு, நம்மளுடைய ஸ்கூல்ல படிச்சவங்க கான்டாக்ட்ஸ்ல இருப்பாங்க, நம்மளோட காலேஜ்ல படிச்சவங்க கான்டாக்ட்ஸ்ல இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்ல வந்து வெறும் ஒரு 25 பேர் எழுதிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ். ஸோ ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்பா வீட்டு சைடு அம்மா வீட்டு சைடு சொல்ற 2 கூட பிரிச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்பா வீட்டு சைடுல ஒரு 10-15 பேரு, அம்மா வீட்டு சைடுல ஒரு 10-15 பேரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 20-25 பேரு, 20-25 பேரு. சோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு, ரிலேட்டிவ்ஸ் வந்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கொலீக்ஸ், நம்ம வந்து வேலை பண்ண இடத்துல, இல்ல நம்மளோட ஹஸ்பண்ட் அவங்க வேலை பண்ண இடத்துல, சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 20-25 பேரு. சோ இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெய்பர்ஸ் அப்படின்னும் போது நெய்பர்ஸ் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க மட்டும் கிடையாது. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடிக்கிற தண்ணி கேன் வந்து போடுவாங்க இல்லைங்களா, அந்த கேன் போட அண்ணா இருப்பாரு, இல்ல நம்ம வந்து எப்பவுமே நம்ம போய் கடையில வாங்குற ஒரு அந்த அண்ணாச்சி கடையில இருக்கிற ஒரு அக்காவா இருப்பாங்க, யாரா வேணா இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கும் தெரிஞ்ச ஒரு 25 பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல நமக்கு தெரியும். சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நெய்பர்ஸ், இந்த மாதிரி 25 நம்ம 4 கேட்டகரியா மக்களை பிரிச்சு நம்ம எழுதினால கூட நமக்கான நேம் லிஸ்ட்
சூப்பரா தரமா நம்மளுக்கு ரெடி ஆயிடும். சோ இந்த நேம் லிஸ்ட் நம்ம கையில வச்சுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பார்த்தோன்னா ஓகே நம்ம கிட்ட பேசிட்டோம், இவங்க கிட்ட நம்ம பேசல, இவங்க கிட்ட நம்ம இப்படி பேசலான்றத நம்மளுடைய நம்மளுடைய இடிஸ் இருப்பாங்க இல்லையா, சோ இடிஸா இருக்கட்டும், சிடிஸா இருக்கட்டும், அவங்க கூட உட்காந்து இவங்க கிட்ட நான் அப்படி பேசலாம், இவங்க கிட்ட நான் அப்படி வந்து மூவ் பண்ணலாம், இவங்களை நான் எப்படி டைரக்டா ஆபீஸ்ல கூப்பிட்டுங்களா, இல்ல நான் வந்து இவங்க வந்து மதுரையில இருக்காங்க, நான் சென்னையில இருக்கேன், அதனால நான் வந்து ஜூம்ல கொடுத்துட்டுங்களா. சோ இந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ நம்ம இடிஸ் கிட்ட உட்காந்து பிளான் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம அடுத்த பிரசன்டேஷன் மூவ் வந்து நம்ம அவங்க கிட்ட கொடுக்கலாம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேம் லிஸ்ட் அப்படின்றதுலதான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த நேம் லிஸ்ட்டுக்கு, இந்த கெஸ்ட் லிஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் நான் ரொம்ப சூப்பரா சொல்றேன் பாருங்க. இதுதான் வந்து கான்பிடென்ட் லிஸ்ட். நம்மளுக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய லிஸ்டே இதுதான். ஓகே, நம்ம ஆக்சஸ்னியா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு. கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பை நம்ம எப்படியாவது நம்ம எடுத்து நம்ம லைஃப வந்து இதுல மூலியமா நம்ம வந்து சூப்பரா நம்ம வந்து செட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நம்ம இங்க சம்பாதிக்கிறதுக்கு, நம்ம இங்க அடுத்த லெவல் போறதுக்கு நம்மளுக்கான ஒரு 10 மக்களை வச்சிருக்க மாட்டாங்களா சொல்லுங்க? நிச்சயமா வச்சிருப்பாங்க. அப்ப அந்த 10 மக்களை இந்த 100 பேர் 200 பேர்ல இருந்தா நம்ம தேட போறோம். அப்ப அந்த 100 பேர் நீங்க எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னாலே, அப்ப நம்மளுக்கு தேவை 10 பேரு. ஆனா இதுல 100 பேர் இருக்காங்க. நம்ம இவங்க கிட்ட இருந்து தான் நம்ம 10 பேரை நம்ம எடுக்க போறோம். அப்போ அந்த 10 பேர் நம்மளுக்கு கடவுள் நிச்சயமா வச்சிருப்பாங்க. நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, அந்த 100 பேரை போய் தொடணும். அவ்வளவுதான் விஷயம். அவங்க கிட்ட போய் உட்காந்து ஆக்சஸ்னே இந்த மாதிரி இருக்குப்பா, இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு தரப்பான மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 50-60% மேல மகளிர் பண்ணிட்டு இருக்காங்க, ஒண்ணு மாதிரி இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த அழகா சொல்லி நம்ம அவங்க கிட்ட ஆக்சஸ்னே பத்தின புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னாலே போதும். யார் வராங்களோ இல்லையோ நமக்கான 10 பேர் நிச்சயமா வருவாங்க. இதுதான் ஆக்சஸ் இந்தியாவோட நீதி. ஓகேங்களா? சோ அதனால வந்து நேம் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஓகே நம்ம ஐடி போட்டுட்டோம், லெஃப்ட்ல ஒருத்தரை புடிச்சிடணும், ரைட்ல ஒருத்தரை புடிச்சு போட்டுடணும். அப்படிலாம் தயவு செஞ்சு நம்ம யோசிக்க வேணாம் மக்களே. ஏன்னா இத வந்து நம்ம வந்து யாரையுமே இங்க புடிக்கிற பிசினஸ் இது கிடையாது. இது நம்ம டீம்ல நம்ம கூட வர, நம்ம கூட சம்பாதிக்க போற அந்த 5 பேரோ 10 பேருக்கோ நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைய கொடுக்குற, ஒரு மிகப்பெரிய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குற பிசினஸ். நம்ம என்னைக்குமே வந்து யாருக்கிட்டயுமே ஐடி காசை வாங்குற இடத்துல கிடையாதுங்க. நம்ம அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பை கொடுக்குற இடத்துல இருக்கும். அப்போ நம்ம தான் பவர்ஃபுல்லான பீப்புள். சோ அதனால அப்படிப்பட்ட கெஸ்ட் லிஸ்ட் எழுதி அவங்க கூட என்ன பேசலாம், ஏது பேசலாம்னு டிஸ்கஷன் பண்ணி உங்களுடைய கூட பிளான் பண்ணி அந்த விஷயங்களை பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்து பிரசன்டேஷன்ஸ் மூவ் ஆகும். சோ பிரசன்டேஷன்ஸ் மூவ் ஆக கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டீம் வந்து செட் ஆக ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி பண்ண என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி என்ன பண்ணோம்னா அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஹோம் மீட்டிங்ஸ். நிறைய ஹோம் மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்னங்க பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நெட்வொர்க் அதாவது என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அதாவது நெட்வொர்க் அப்படின்றது ஒருத்தர் வந்து சம்பந்தப்பட்டது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம கனெக்டடா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் நியா பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சஸ் நியா பண்ணும் போது நான் வந்து என்னோட சித்தப்பா கிட்ட சொன்னேன், என்னோட அத்தை, மாமா, ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டே இருப்போம். ஓகேங்களா? எல்லாருமே அதுல தேவைப்படாது, ஆனா நமக்கான மக்கள் அதுல இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹோம் மீட்டிங்ஸ் நிறைய அரேஞ்ச் பண்ணோம். இப்ப டக்குன்னு ஒருத்தவங்க வந்து டைரக்டா ஹெட் ஆஃபீஸ் வருவாங்களா அப்படின்னா நிச்சயமா வரமாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்லயோ மேக்சிமம் அந்த கெஸ்ட் வீட்ல இல்லாம கெஸ்ட் பிளேஸ்ல இல்லாம, ஏன்னா அவங்க பிளேஸ் எப்படி இருக்கும் தெரியாது, வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க, போயிட்டு வருவாங்க, இல்ல பெரியவங்க யாராவது உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம அங்க வீட்டுல போய் குழந்தைய ரூம்ல அடைங்க, டிவி ஆஃப் பண்ணுங்க நம்ம சொல்ல முடியாது. சோ நம்மளோட வீட்லயோ இல்ல நம்மளோட அப்ளைனோட வீட்லயோ நம்ம அந்த மாதிரி ஒரு காமன் பிளேஸ்லயோ என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி, இல்ல நம்ம டீம்ல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்களா அவங்க வீட்டுல, அதாவது கெஸ்ட் பிளேஸ்ல இல்லாம டீம்ல இருக்கிறவங்களோட பிளேஸ்ல வீட்டுல என்ன பண்ணலாம்னா ஒரு 2-3 பேரை நம்ம இன்வைட் பண்ணி நம்மளோட டைரக்ட் இடி அவங்களை கூப்பிட்டு ஒரு சின்ன ஹோம் மீட்டிங் மாதிரி ஒரு 5 பேர் நம்ம வந்து சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஐடியாஸ் டிஸ்கஷன் பண்ண முடியும். இப்ப நம்ம டைரக்டா ஒரு ஜூம்ல உட்கார வைக்கிறோம், ஒரு 200-300 பேர் பாக்குறாங்க, ஆக்சஸ் இந்தியாவோட மீட்டிங் பேசுறாங்க அப்படின்னா அது எல்லாமே செய்தி. அதுல காதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் மக்களே போகும். இல்ல நம்ம ஒரு பிசினஸ் ஆபீஸ் மீட்டிங்ல கூட்டி போய் உட்கிறோம் அப்படின்னா கூட அது வந்து நல்ல ஒரு அளவுல வந்து ரிசல்ட் அப்படின்றது கொடுக்கும். ஆனா
பர்சனலா நம்ம வந்து வீட்டுல உட்காந்து ஒரு 4-5 பேர் உட்காந்து ஆக்சஸ் இந்தியா பிளான வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு அக்கா கிட்ட பேசுற மாதிரி, ஒரு அண்ணன் கிட்ட பேசுற மாதிரி, ஒரு அப்பா கிட்ட பேசுற மாதிரி நல்லா அந்த பாண்டிங் கிரியேட் பண்ணி நம்ம கரெக்டா ஒரு ஒரு விஷயங்களை வந்து ஆக்சஸ் இந்தியா பத்தி கொண்டு போய் சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சஸ் இந்தியாவோட இன்கம்காக அவங்க ஐடி போடுறாங்களோ இல்லையோ, இவங்க நல்லா பேசுறாங்க, இவங்க கிட்ட நல்ல குணம் இருக்கு, இவங்க கிட்ட நல்ல குவாலிட்டி இருக்கு, இவங்களுக்காக நம்ம இவங்களை நம்பி ஐடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் ஒரு ஹோம் மீட்டிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐடிஸ் அப்படின்றது கன்வெர்ட் ஆகும். அதனால மினிமம் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 ஹோம் மீட்டிங்காவது நம்ம பிளான் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நம்மளுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஹோம் மீட்டிங். சோ ஹோம் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸ்பாட்ல ஒரு சில இடத்துல ஐடி வந்துடும், ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓகே மேடம் நான் நாளைக்கு சொல்றேன், ஓகே சார் நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க, இல்ல மறுநாள் அப்படின்றது சொல்லுவாங்க. என்ன நம்ம ஹோம் மீட்டிங் பண்ணாலும் சரி, எத்தனை நம்ம பிரசன்டேஷன் பண்ணாலும் சரி, ஃபாலோ அப்ல தாங்க ஐடி வரும். ஃபாலோ அப்ல நம்ம மக்களை வச்சா மட்டும்தான் அவங்க ஒரு நாள்லயும் ஐடி போடலாம். நம்ம ஒரு மாசம் கன்சிஸ்டன்டா அவங்கள ஃபாலோ பண்ணாலும் ஐடி வரும். ஒரு வருஷம் நம்ம ஃபாலோ பண்ணியும் எனக்கு ஐடி வந்திருக்கு. 3 வருஷம் என்ன ஃபாலோ பண்ணி நான் அவங்கள ஃபாலோ பண்ணி என்னை பார்த்து என்னோட வளர்ச்சியை பார்த்து கூட ஐடி போட்டவங்க இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஃபாலோ அப்ல தாங்க ஐடி வரும். நெக்ஸ்ட் ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ், இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு நம்ம பிளான் கொடுத்துருக்கோங்களா, அடுத்த நாள் சாயந்தரம் 5 மணிக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்கள நம்ம டைரக்டா கால் பண்ணியோ இல்ல நேர்ல பக்கத்து ஏரியா அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், போய் டைரக்டா நம்ம வந்து மீட் பண்ணலாம், இல்ல போன்ல நம்ம பேசலாம். அவங்க கிட்ட கால் பண்ணி பேசணும். கால் பண்ணி பேசும்போது கூட இந்த இடத்துல ஒரு 2 சின்ன ஃபாலோ அப் டிப்ஸ் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. கால் பண்ண உடனே என்ன பிரதர் காசு ரெடி பண்ணிட்டீங்களா, ஓகே ஐடி பிளேஸ்மெண்ட் பண்ணிடலாங்களா, எனக்கு காசு வந்து நீங்க அமுச்சு விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா காசை வாங்குறத பத்தி பேசுறத நம்ம தயவு செஞ்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்துடணும். அப்ப எப்படி மேடம் நம்ம பேசலாம் அப்படின்னா, நான் எப்படி பேசுவேன் அப்படின்னா இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடம்க்கு நான் கால் பண்ணும்போது என்னாச்சுன்னா கரெக்டா ஒரு 2 மணிக்கு நான் பிளான் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் ஒரு 11 மணிக்கு நான் போல கால் பண்ணேன். ஏன்னா ஓகே வேலை எல்லாம் முடிச்சிருப்பாங்க அந்த டைம். நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் இருக்கும்ல, இப்போ குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்கன்னா 9 மணி 8 மணிக்கு கால் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூல் அறக்க பறக்க எடுப்பாங்க, நம்மளுக்கே தெரியும் போன் அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம கால் பண்ணி ஐயோ போன் அட்டன் பண்ணீங்களே, அச்சோ அதனால இருக்குமோ இதனால இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அதுவே அவங்க என்ன கேரக்டர், அதாவது அவங்க வந்து என்ன கேட்டகரி ஆஃப் மக்கள், அவங்களுக்கு என்ன டைம் வந்து அவைலபிளா இருக்கும் அப்படின்னு நம்மளே ஆல்ரெடி முன்னாடி நம்ம பேசும்போதே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ அது மூலியமா என்ன பண்ணேன்னா நான் ஒரு 11 மணிக்கு கால் பண்ணேன். கால் பண்ணன உடனே ஹலோ கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அந்தோப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அண்ணன் கிட்ட பேசினேன், நானு அண்ணன் வந்து அவசரமா ஆபீஸ் போயிட்டாரு, நான் கேட்டு நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப பாருங்க நான் கால் பண்ணாலே ஓகே இந்த பொண்ணு வந்து ஐடிக்கு தான் கால் பண்ணுது, ஏன்னா நம்ம வந்து ஒரு பிசினஸ் பத்தி பேசிருக்கோம். நான் அந்த இடத்துல என்ன பண்ணேன்னா அக்கா அது இல்லைங்க நான் அதுக்காக உங்களுக்கு கால் பண்ணனா, ஓகே நீங்க அண்ணன் கிட்ட பேசுங்க, அது எனக்கு பொறுமையா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு. நான் உங்களுக்கு ஒரு யூடியூப் வீடியோ அமைச்சிருக்கேன் பாருங்க, அது நீங்க போய் பாருங்க. எனக்கு ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த மகளிர் ஆக்சஸ் இந்தியால போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் டைரக்டர் முடிச்சிருக்காங்க. அவங்க ஸ்டேஜ்ல பேசின விதம் பாருங்க, எனக்கு அவங்கள பார்க்கும்போது உங்களை பாக்குற மாதிரியே இருந்துச்சு, நீங்க பேசின விஷயங்கள் மாதிரியே எனக்கு இருந்துச்சு. நீங்க அவங்கள பாருங்களேன், நீங்க அவங்க பார்த்துட்டு எப்படி இருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்க, நான் சொல்றது இல்லையான்னு சொல்லிட்டு நான் போனை கட் பண்ணிடுவேன். அப்ப அவங்க என்ன பார்ப்பாங்க, என்ன இந்த பாப்பா என்னமோ அமைச்சிருக்கு, நம்ம என்னமோ நினைச்சு என்னமோ சொல்லுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோ மதியம் போலியோ இல்ல அப்பவே கூட நீங்க டக்குன்னு போய் பார்ப்பாங்க. போய் பார்த்துட்டு அவங்களுக்கு அதை பார்ப்பாங்க. அவங்க ஸ்டேஜ்ல நம்ம ஆக்சஸ் இந்தியால டைமண்ட் டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல, பட் அது மீறியும் என் குழந்தைங்களுக்காக தான் நான் பண்ணேன், இந்த வாய்ப்பை நான் எடுக்காம அவங்களுடைய டெஸ்டிமனி அவங்க கொடுப்பாங்க. அதை பார்க்கும்போது அந்த மேடம்க்கு ஆக்சஸ் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கான 10% இருந்து ஒரு 30% நான் டியூன் பண்றேன். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சஸ் இந்தியா பத்தின புரிதலை நாம ஏற்படுத்துறோம். புரிஞ்சுங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்த உடனே பயங்கர சார்ஜ் ஆயிட்டாங்கன்னா எனக்கு டக்குனு அவங்க கால் பண்ணுவாங்க. நிறைய சதவீதத்துல இது கால் நம்மளுக்கே வரும். இல்லன்னா என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நானே கால் பண்ணி என்னங்கா அது பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு அந்த வீடியோ, ஆமா பாப்பா பார்த்தேன் நானு, நல்லா இருந்துச்சு, அவங்க எங்க இருக்காங்க, அப்படியா அங்கதான் எங்க அத்தை இருக்காங்க பாருங்க, அப்ப அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது டக்கு டக்குன்னு அவங்க வந்து உங்களுடைய அத்தை கிட்ட கூட போய் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ப்ராசஸ் பண்றோம்னா அந்த நபரை வந்து உங்க அத்தையை வந்து உங்க டீம்ல எடுத்துடலாம், இல்லன்னா அவங்க யார் டீம்கால் போயிட்டா நம்ம என்ன பண்றது, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆக்சஸ்லயே இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் விஷயமே, இதுக்குதாங்க நான் உங்களுக்கு கால் பண்ணேன்.
நீங்க ஐடி போடுறது இன்னைக்கு போடுங்க நாளைக்கு போடுங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லக்கா, காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போறோம். எனக்கு என்ன தேவைன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் இந்தியா பத்தின புரிதலை ஏற்படுத்துறேன்னா எனக்கு அது போதும். உங்களுக்கு ஆக்சிஸ் இந்தியா புரிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு இல்ல நாளைக்கு நீங்க சம்பாதிக்க போறீங்க. நாளைக்கு இதுல மாசம் மாசம் ஒரு வாரம் வர ஒரு 10,000 மாசம் ஒரு 40,000 சம்பாரிச்சீங்கன்னா அது எனக்கு சந்தோஷம். நாளைக்கு நீங்க ஸ்டேஜ்ல என் பேரை சொல்வீங்களே அது எனக்கு போதும்க்கா அப்படின்னு சொல்லும் போது அங்க பாருங்க நான் எப்படி இன்டைரக்டா நம்ம அவங்களுக்கு ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு. நான் உங்ககிட்ட டைரக்டா காசே கேட்கவே இல்ல. டக்குன்னு அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பாப்பா எனக்கு அந்த பேக்கேஜ் எல்லாம் சொன்னல எனக்கு அந்த போட்டோ அமுச்சு விடு அப்படின்னுவாங்க. இதுதாங்க டைரக்டா இன்டைரக்டா நம்ம வந்து அவங்க கிட்ட ஐடி அப்படின்றத வந்து பேசுறது. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. அதனால ஃபாலோ அப் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா உங்ககிட்ட காசு ரெடி பண்ணிட்டீங்களா, காசு கொடுங்க அப்படி நம்ம கேட்க வேண்டாம். அதை தாண்டி நம்ம ஒரு வீடியோவோ இல்ல யூடியூப் லிங்கோ யூடியூப் வீடியோவோ இல்ல வந்து ஒரு ஜூம் மீட்டிங்கோ இதை அட்டென்ட் பண்ணுங்க, இதை சொல்லுங்க, இதை பாருங்க, இல்ல ஒரு இன்கம் போஸ்டோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஆக்சிஸ் இந்தியாவோட ஆப்போட லிங்கோ, ஆக்சிஸ் இந்தியால ஏதோ ஒரு ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்தோ, நம்ம ஆக்சிஸ் இந்தியால ரீபர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க அதோடைய போட்டோவோ, இந்த மாதிரி பல விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புரிதலை ஏற்படுத்த முடியும். ஆக்சிஸ் இந்தியால இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன விஷயங்கள் இருக்கோ அதை பத்தி அவங்களுக்கு நம்ம ரெகுலரா சொன்னாலே போதுங்க. நிச்சயமா நம்ம கூட வந்து பிசினஸ் பண்றவங்க நிச்சயமா இருப்பாங்க. ஓகேங்களா, சூப்பர். சோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டெய்லி நம்ம வேலைகள் செய்யறோம். நம்ம நிறைய வேலைகள் செஞ்சுட்டு தான் இருக்கோம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆக்சிஸ் இந்தியாவை நம்ம இங்க வந்து மினிமமா பார்ட் டைமா நம்ம ஒரு நல்ல வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னா மினிமம் எவ்ரிடே ஒரு 5 hours நம்ம டைம் அப்படின்றத இங்க நம்ம ஸ்பெண்ட் பண்றதாங்க. நம்மளுக்கு இங்க வந்து 4 hours மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் நம்மளால கொடுக்க முடியுதா, நிச்சயமா அடுத்த ஒரு 100 நாள்ல நமக்கான ஒரு நல்ல டீமை 100% பண்ண முடியும். ஏன்னா டைம் கொடுக்கலன்னா எங்கேயா இருந்தாலும் நமக்கான வருமானம் நமக்கான ஒரு விஷயம் அப்படின்றத நம்மளால கிரியேட் பண்ணவே முடியாது. சோ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் என்ன டைம்ல இருந்து எந்த டைம் வேலை செய்ய போறீங்க. அதே மாதிரி 4 மணி நேரம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேரு நான் காலையில மீட்டிங் 1 மணி நேரம் அட்டன் பண்ணுங்க, சாயந்தரம் மீட்டிங் ஒரு 1 மணி நேரம், அது ஒரு 1.5 மணி நேரம் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க, அது ஒரு 40 நிமிஷம் போயிடுச்சுங்க. எனக்கு அதுலயே 2.25 மணி நேரம் போயிடுச்சுங்க. இன்னொரு 15 நிமிஷம் நான் என்னங்க பண்றது. மீட்டிங்ஸ் தான் நம்ம கத்துக்கிறது. பட் கத்துக்கிறது இல்லாம நம்ம என்ன முயற்சி கொடுக்குறோம், நம்ம போய் மக்கள் கிட்ட எத்தனை பிரசன்டேஷன் கொடுக்குறோம், நம்ம எத்தனை பேர்கிட்ட பேசுறோம், அட்லீஸ்ட் நம்ம அப்ளைன் கூட நம்ம எப்படி ஒர்க் பண்றோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த 4 மணி நேரம் கணக்கு வருது. சரிங்களா, சூப்பர். அடுத்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆபீஸ். ஏன்னா இங்கதான் நம்மளுடைய எப்படி சொல்றது, நம்மளுடைய அந்த அதாவது ஒரு வாரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபீல்ட்ல இருப்பேன். இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கு ஐடியா வராது, எனக்கு என்ன பண்றதுனே தெரியாது. ரொம்ப ஒரு மாதிரி பயமாவும் கடுப்பாவும் உண்மையாவே இருக்கும். என்ன பண்றது, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைம்ல அந்த சனிக்கிழமை ஆபீஸ்ல வந்து மீட்டிங் நடக்கும். அங்க காலைல போய் உட்காருவேன். அங்க ஒரு 1.5-2 மணி நேரம் மீட்டிங் போகும். அந்த மீட்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லா என் மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ், என்னால பண்ண முடியல அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கழுவி வந்து பாத்தீங்கன்னா வெளியே ஊத்திரும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம மண்டே கழுவுறோம்னு நினைக்கிறேன். ஆனா நல்ல விதத்துல கழுவுறோம். நல்லா பாருங்க, அந்த நெகட்டிவிட்டி எனக்கு மைண்ட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் நம்மள மாதிரி எவ்வளவு பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் நம்மளால பண்ண முடியாதுன்ற ஒரு பயங்கரமான ஒரு கான்பிடன்ட் வந்துரும். அதுக்கப்புறம் அந்த வாரம் போய் வேலை செய்யும் போது எனக்கு ஐடி வரும். அந்த மாதிரி எனக்கு என்னைக்கெல்லாம் எனக்கு வந்து மைண்ட் வந்து சரியில்லை, நான் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருதோ அன்னைக்கு என் அப்ளைனை கூப்பிட்டோ இல்ல டைரக்டாவோ நான் என்ன பண்ணுவேன்னா போய் உட்காந்துருவேன். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐடின்றது நம்ம வந்து டைரக்டா கம்பெனில கொண்டு போய் நம்ம கொடுத்துதான் ஐடின்றத பிளேஸ்மெண்ட் பண்ணணும். இப்ப நம்ம வாலெட்ல ஏத்தி பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்கம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கையில கொடுப்பாங்க. அந்தந்த பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் சிடிஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல இருக்கவங்க கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதாவது கம்பெனியோட பிளான் அந்த ஆப் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அப்போ நான் வந்து பாப்பேன், ராஜேஸ்வரி மேடம் இருப்பாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுரேந்தர் சார் இருப்பாங்க, இந்த மாதிரி ஹரியனா ஜிஆர் விஜயனால இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டா வந்து பணம் இன்கமாவோ இல்ல ஐடி காசாவோ உள்ள கொண்டு போவாங்க. அப்போ அதை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்ணே குளிர்ச்சியா இருக்கும். ஓகே, நம்மளுக்கும் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு டீம் வரும், நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து நம்மள வந்து அந்த ஒரு புஷ் கொடுக்கும். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகல, 2 கிக் அடிச்சா ஸ்டார்ட் ஆகல, அந்த மாதிரி ஒரு கிக்கா தான் அது இருக்கும். பைப்ல தண்ணி வரல, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊத்தணும், பம்ப்ல ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊத்தணும்னா பம்ப்ல தண்ணி வரப்போகுது. இந்த மாதிரிதான் நம்மளுக்கான எவ்ரி வீக்கோ எவ்ரி டேவோ நம்மளுக்கு ஆபீஸ்ல நம்ம போய் உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கான அடுத்த ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதே மாதிரி அட்டெண்ட் ஆல் மீட்டிங்ஸ். ஸோ எல்லா மீட்டிங்ஸுமே நம்ம ஆக்சிஸ் இந்தியால பண்ணிட்டு இருக்க நிறைய பயங்கர ரெஸ்பான்சிபிள் எடுத்து வைஸ் பிரசிடென்ட்ஸா இருக்கட்டும், நிறைய சிடிஸா இருக்கட்டும்,
நிறைய மீட்டிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஆஃப்லைன்லயும் சரி ஆன்லைன்லயும் சரி. அது எல்லாத்துலயுமே முதல்ல நம்மளை ஈடுபடுத்திக்கணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதுல வந்து நம்மளுடைய விஷயங்கள் எடுத்துக்கும் போது நமக்கே அறியாம நம்ம டீம்ல ஒரு 10 பேர் வருவாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம தனிநபரா நம்ம மீட்டிங் அட்டன் பண்றோங்களா, நாளைக்கு நம்ம கூட நம்ம டீம் நம்மள மாதிரி ஒரு 10-20 பேர் அட்டன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எத்தனை நபர்கள் உருவாகிட்டே இருக்காங்களோ அவ்வளவும் அது உங்களுக்கு பிவியாவும் உங்களோட வருமானமும் மாறிக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? சோ அடுத்து இதுதான் எனக்கு வந்து என்னோட லைஃப வந்து ஆக்சஸ் இந்தியால மாத்தின ஒரு விஷயமே. கான்டாக்ட் யுவர் அப்ளைன் டெய்லி. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து நம்ம என்னென்ன மோட்டிவேஷனோ நம்ம தேடுறோம். நம்ம வெளியே போய் ஏதோ ஒரு யூடியூப்ல பாக்குறோம், ஓகே சூப்பர் வாவ் வேற லெவல், நம்ம மோட்டிவேட் ஆயிட்டோம், வேற லெவல், நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிக்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மீட்டிங் நம்ம அட்டன் பண்றோம், எங்கேயோ போய் யூடியூப் வீடியோ அட்டன் பண்றோம், காசெல்லாம் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங்ஸ் நம்ம வெளியே எடுத்துக்கோம். நம்ம ஆக்சஸ் இந்தியால இருக்க நம்ம அப்ளைன்ஸ் கிட்ட இல்லாத விஷயங்களாங்க, நம்ம அப்ளைன்ஸ் கிட்ட இல்லாத கண்டென்ட்டா, நம்ம அப்ளைன்ஸ் கிட்ட இல்லாத பாசிட்டிவ் எனர்ஜியா, நம்ம விபிஎஸ் கிட்ட இல்லாத நமக்கு கிடைக்காத விஷயங்களா, இது நம்ம வெளியே தேடுறதுல எந்த விதமான அவசியமே கிடையாது. மனசு கஷ்டமா இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியலீங்களா, நம்மளோட அப்ளைனுக்கு கால் பண்ணிடணும். நம்ம சிடிக்கோ நம்ம விபிக்கோ கால் பண்ணி, சார் எனக்கு இதெல்லாம் இதுவா இருக்குங்க சார், என்ன சார் பண்றது, நான் ஆஃபீஸ் வரேங்க சார், எனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்க முடியுமா, எனக்கு வந்து நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நம்ம பேசி அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு அவங்க விஷயம் சொல்லுவாங்க. அத நம்ம கண்ணை மூடிட்டு நல்லா பாருங்க, அவங்க சொல்ற விஷயத்த நம்ம காதுல போட்டுட்டு ஓகே நம்ம ஒண்ணு விஷயம் போனோம், நமக்கு எதிர்பார்த்த பதில் அவங்க கொடுக்கலையே, நல்லா பாருங்க, நமக்கு பிடிச்ச பதில் அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த பதில் தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த பதில நம்ம கேட்டு கண்ணை மூடிட்டு அதை நம்பி நம்ம டிராவல் பண்ணோம்னா நிச்சயமா நமக்கான விஷயத்த ஆக்சஸ் பண்ண முடியும். சோ அதனால கான்டாக்ட் யுவர் அப்ளைன் டெய்லி. சோ அப்ளைன் கிட்ட பேசும்போது நிச்சயமா நம்மளுக்கான வீக்லி டார்கெட் என்ன பண்ணும் மேடம் அப்படின்றத சொல்லுவாங்க. இல்ல நம்மளே சார் இந்த வாரம் எனக்கு வந்து போன வாரம் எல்லாம் நான் ஐடி எடுக்கல, இந்த வாரம் நான் ஒரு 5 ஐடி எடுக்கிறேன், இந்த 5 ஐடி எடுக்கிறேன், நிச்சயமா இந்த 5 ஐடி எடுத்துட்டு தான் உங்க கண் முன்னாடி நிப்பேன், இது நான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட், அந்த மாதிரி சொல்லுங்க. அந்த கான்பிடன்ட் நீங்க கொடுக்கும் போது நீங்க சொல்ற கான்பிடன்ட்யே நம்ம சிடிஓ நம்ம விபிஓ பார்த்து பயங்கர கான்பிடன்ட் ஆயிடுவாங்க. அவங்க நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்க பாருங்க, அந்த நம்பிக்கையை தான் நம்மள அடுத்த லெவல் கொண்டு போவோம். நம்ம நல்லா நினைக்கிறோம் நிறைய இடத்துல, நான் வந்து இந்த வாரம் 10 ஐடி எடுத்துட்டு என் அப்ளைனுக்கு நம்ம ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இந்த வாரம் ஒரு 1000 பிவி பண்ணிட்டு என் அப்ளைனுக்கு நான் கால் பண்ணி பாருங்க நான் 1000 பிவி பண்ணிட்டேன், என்ன போன வாரம் நீங்க ஸ்டேஜ்ல என் பேரை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கு ப்ரூவ் பண்றோம், நீங்க நம்ம வரம் கொடுத்தவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணுமா, நம்ம அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி அவசியமே கிடையாது. நம்மள மாதிரி 100 பேர் அவங்களுக்கு இருக்காங்க. நம்ம யாருக்கு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வெளியே நம்ம போய் நம்ம மக்கள் நம்ம வெளியே இருக்கிற ஆளுங்க இருக்காங்க பாருங்க, நம்மளால பண்ண முடியாது, நம்மளால செய்ய முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது, நீ எல்லாம் பண்ண முடியாது, நீ எல்லாம் வேஸ்ட், உனக்கெல்லாம் இது வருமா, இதெல்லாம் நீ லாய்க்கில்லன்னு சொல்லிட்டு நம்ம எப்ப எதை நம்ம வந்து கீழே விழுவோம்னு சொல்லிட்டு நம்மள பாத்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணோம். நீங்க சொன்னதெல்லாம் தப்பு, நான் சாதிக்க தான் பிறந்திருக்கேன், நான் பண்ணி காட்டிட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன், இன்னைக்கு நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற அந்த மக்களுக்கு தான் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். அப்ப நம்ம அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னா நமக்கு நம்ம அப்ளை நம்மளோட சிடி கிட்ட இருந்தோம், நம்ம வைஸ் பிரசிடென்ட் கிட்ட இருந்தோம், நம்மளுக்கு அந்த சப்போர்ட் நிச்சயமா இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அப்ளை நம்மளோட விபி சார் கிட்ட நம்ம வந்து மேடம் கிட்ட சார் கிட்ட நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு. நம்ம அந்த சப்போர்ட் எடுத்துக்கலன்னா அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேற யாரும் எடுத்துக்கதான் போறாங்க. அந்த 2 மணி நேரம் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம வளர போறோம். அதனால நம்ம என்ன டார்கெட் பண்றோம், நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படின்றத உங்க சிடி கிட்ட உங்க விபி கிட்ட உட்காந்து பேசி ஒரு கிளியர் கட்டா ஒரு டிசிஷன் எடுத்து அது என்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம், யார்கிட்ட இருந்து என்ன சப்போர்ட் எடுத்துக்கலாம்ன்றத முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் அப்படின்றது நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? மேபி எஸ் அவங்க ஒரு வார்த்தை 2 வார்த்தை நம்ம வந்து சொல்லிருக்கலாம், இல்ல டீம்ல சொல்லிருக்கலாம், பட் இருந்தாலும் அது எல்லாமே நமக்கான நல்லதுக்கு, நமக்கான விஷயத்துக்கு, நம்ம அடுத்த லெவல் போறதுக்காக மட்டும்தான். சரிங்களா? சோ சூப்பர். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் நம்ம நம்பணும். இன்னைக்கு எம்டி ஏபிஎஸ் செந்தில்குமார் சார், சிஓ பாபு சார், நம்ம ஹானரபிள் ஃபவுண்டர்ஸ் அவங்க சொல்றத இன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட்ஸ் கண்ணை மூடிட்டு நம்புறாங்க. இன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட்ஸ் சொல்றத கண்ணை மூடிட்டு சிடிஸா இருக்கா நாங்க நம்புறோம். இன்னைக்கு அந்த நம்பிக்கை ஆக்சஸ் இந்தியால இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியால இவ்வளவு பெரிய வளர்ச்சி. இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியாவோட வளர்ச்சிக்கு காரணம் வந்து ப்ராடக்ட்டுங்களா, இல்ல இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பா, இல்ல நம்மளுக்கு இங்க வந்து கம்மி விலையில பொருள் கொடுக்குறோமா, இல்ல என்ன காரணம்? நம்ம ஆக்சஸ் இந்தியாவோட இந்த அதீத வளர்ச்சிக்கு
ரொம்ப முக்கியமான காரணம். ஏபிஎஸ் செந்தில்குமார் சார், சிஓ பாபு சார் மேல வச்ச நம்பிக்கை தான் அந்த 12 பேரு. அந்த 12 பேர் மேல வச்ச நம்பிக்கை தான் இவ்வளவு பெரிய விஷயம். அந்த ஒரு நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்கோம். அந்த ஒரு காரணம் மட்டும்தான் இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியாவோட வளர்ச்சி காரணமே. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையினால உருவான ஒரு கம்பெனில தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த நம்பிக்கையை நீங்க வச்சு, அந்த நம்பிக்கை உங்க மேலயும் நீங்க வச்சு நம்ம பண்ணும்போது நிச்சயமா நம்மளால வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படிப்பட்ட ஒரு டீம் நம்ம வந்து எடுக்கணும், நம்ம எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்றத வந்து நம்மளால வந்து டெஃபினட்டா பண்ணி முடிக்க முடியும். ஸோ சூப்பர். ஸோ இந்த பேசிக்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் டு சக்சஸ என்னுடைய நான் ஆக்சிஸ் இந்தியால எடுத்த அனுபவம் மூலியமா, நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் மூலியமா நான் வந்து இங்க வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ நிச்சயமா இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னை விட வயசுலயும் சரி, வாழ்க்கையோட அனுபவத்திலயும் சரி நிறைய அனுபவம் வாய்ந்தவங்களா இருப்பீங்க. ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எனக்கு நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட்ஸ், ஃபவுண்டர் டைரக்டர் சொல்லி கொடுத்து நான் கத்துக்கிட்டு நான் வந்து பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அதைதான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். நிச்சயமா 1 கோர், 1 விஷன், 1 டார்கெட்ல இது எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு நம்ம வேலை செய்யும் போது ஒருத்தர் ஒரு செயலை நினைச்சு வேலை செய்யறதுக்கு ரிசல்ட் வர்றதுக்கும் பல பேர் ஒரு விஷயத்த நினைச்சு அதுக்கு வேலை செஞ்சு ரிசல்ட் வர்றது மிகப்பெரிய பவர்ஃபுல். ஸோ அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான விஷயத்த நம்ம இங்க பண்ண வந்திருக்கோம். ஸோ நிச்சயமா நிச்சயமா நம்ம எல்லாருமே இங்க வந்து ஒரு நாள் ஆக்சிஸ் இந்தியால சாதிக்க தான் போறோம். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா அது நம்மளா இருக்கணும், அதுக்கான உழைப்ப நம்ம கொடுத்ததா இருக்கணும், நம்மளுடைய வருமானத்துக்கு நம்ம காரணமா இருக்கணும், அதுக்கான சப்போர்ட் நம்ம விபி சிடிஸ் கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சூப்பர். தேங்க்யூ ஆல் சோ மச். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த நம்மளுடைய ஃபவுண்டர்ஸ் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே வந்து சீரீஸ் ஒவ்வொருத்தருக்குமே நான் இந்த இடத்துல வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச்